Brazilian Amazonல jungle tour பண்ணாதாங்க அது வந்து ஒரு நிறைவடையும். Did you face any issues while border crossing in Central America? சம வித்தியாசமா இருக்குது ஒரு டேஸ்ட். Jaguar is the cute, okay? Sacrifice it. Parana ஒரு drink வித்தியாசமா இருக்கு. Local Amazon drink. So what is the ingredient? What they put? La cosa. Cosa. Okay. A boca. படு மோசமா இருக்கு ரோடு. வித்தியாசமா இருக்குது. நீங்க இப்படி நினைச்சு பார்க்கல பிரேசிலியன் அமேசான் அவ்வளவு விசாலமா இருக்குது பாத்தீங்களா ஆறு. Hey, what's your name? Live from Maracana. படுத்து புருட்டு இருக்குது முட்டைய. ஐயோ பாம்பு இருக்குது. குட்டி முதல்ல நம்ம கையில 3 மணி நேரமா கெஞ்சி கதறி ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல. சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு எப்ப கிடைக்குது? பெரிய இன்கம், பொஷான வீடு, இதெல்லாம் கிடைக்கும் போது மட்டும்தானா? மெமரிஸ், நமக்கு பிடிச்சவங்களோட மெமரிஸ் சேர்க்கும் போது. ஆல் யூ ஹேவ் இஸ் நவ் டு மேக் பியூட்டிஃபுல் மெமரிஸ். டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க, மத்ததெல்லாம் ஜிடில பார்த்துப்போம். GT Holidays, South India's #1 travel brand. Okay, I check out. There you go. Yeah. Thank you. Hostel is very good. Very good? Yeah. Come back. Obrigado. Thank you. Bye. போலாங்களா? அடுத்த நாள் காலை மணி 8:40. நீண்ட நாள் ஆசை மீண்டும் நிறைவேற போகுது அப்படிதான் சொல்லணும். என்னதான் வந்து நம்ம பொலிவியாவில் அந்த அமேசானோட கிளநதிகளில் பயணம் பண்ணி அந்த பிரமாதமான ஜங்கிள் டூர் எடுத்திருந்தா கூட ஹார்ட் ஆஃப் அமேசான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிகெஸ்ட் அமேசான் சிட்டியான மனாஸில் வந்து பிரேசிலியன் அமேசானில் ஜங்கிள் டூர் பண்ணாதாங்க அது வந்து ஒரு நிறைவடையும். ஸோ அந்த பொலிவியாவில் ஆரம்பித்தது இங்கே பிரேசிலில் வந்து முடிக்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்டு பட்ஜெட் டூர் சீசன் 11 இருக்கோங்க. சவுத் அமெரிக்கா 2.0 எல்லா நாடுகளையும் முடிச்சுட்டு மீண்டும் பிரேசிலோட அமேசான் முக்கிய நகரமான மனாஸ்க்கு வந்து அந்த பிரேசில் நதியை பார்த்தாச்சு. ஸோ இது குரூப் டூர் பேக்கேஜ் டூரில் தாங்க போகிறோம். பார்த்துருப்பீங்க முந்தின எபிசோடில். ஜீரோ டூர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி எனக்கு வந்து நான் முன்னாடி ஸ்டே பண்ண ஹாஸ்டலில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஒரு ஆல்ரெடி போயிருந்தாங்க. ஸோ இப்போ நேற்று நம்ம வந்து எதாச்சியாக விசாரிக்கும் போது நமக்கு ஒரு நல்ல ப்ரைஸ் கொடுத்தாங்க. 3 nights 4 days ட்ரிப்பு இன்க்ளூடிங் எவ்ரி திங், டிரான்ஸ்போர்ட்டு, கைடு, ஃபுட்டு, சுற்றி காட்டுறது எல்லாமே சேர்த்து நமக்கு 2000 ஆக்சுவல் ப்ரைஸ்லேருந்து 500 டிஸ்கவுண்ட் பண்ணி எல்லாருக்கும் ஒரு 10% டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்களாட்டிருக்கு. நம்ம பிளாகர்னு சொன்னங்காட்டி நமக்கு இன்னொரு 10% டிஸ்கவுண்ட் பண்ணி 20% டிஸ்கவுண்ட் பண்ணி 1500 பிரேசிலியன் ரியலுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஊர் பணத்துக்கு இன்ட்டு 15 ரூபாங்க. 22,500 ரூபாய்க்கு சூப்பராக 3 night 4 day அமேசான் ஜங்கிள் ட்ரிப் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அட்டகாசமான உலகின் மிகப்பெரிய மலைக்காடுகள் மற்றும் அதோட உலகத்திலே வேறெங்கும் அதிகமாக காணப்படாத உயிரினங்கள், பறவை இனங்கள், அப்புறம் குட்டி குட்டி க்யூட்டான அனிமல்ஸு, அப்புறம் வந்து பயங்கரமான அட்வென்ச்சர், நடு காட்டுக்குள்ளே கேம்பிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு அட்வென்ச்சர் உங்களுக்காக காத்துட்ருக்கேன். ஸோ பயங்கர எக்ஸைட்டாக இருக்கேன். நீங்களும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிரேசிலியன் அமேசானை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. வாங்க. ஹலோ, வந்தாச்சுங்க அமேசான் ஜீரோ டூர்ஸ். ஹலோ பிரதர். மணி 9:15 கிளம்ப போகிறோம். எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ மொத்தம் 5 பேர் ப்ளஸ் ஒரு கைடு, மொத்தம் 6 பேர் கிளம்ப போகிறோம். இவர் தான் நம்ம கைடு. He's going to be the guide for the tour. Hello brother. How are you? I'm Alex. Nice to meet you. Malik. Alex. Yes. What about you? I'm Kumar. Nice to meet you, brother. We're gonna be partners. Yeah, Alex. Thank you. So இவர் தான் நம்மளோட கைடு for the next 3-4 நாளைக்கு. And இவங்க நான் 5 பேருங்க அடுத்த 3-4 நாளைக்கு நம்ம கூட பயணம் பண்ண போறாங்க. Hello. I'm a blogger from India, travel blogger. I'm Brit from Australia. Brit from Australia. Nice to meet you. So which part of Australia? Adelaide. Nice. Southern Australia. Yeah, great. Hi, I'm Greg. Yeah, I'm from Australia as well. Okay, Greg and Brit. Brit. Your name?
Natalia. Natalia, nice to meet you. Nice to meet you. Your country? Russia. Russia. Yeah. Nice. இவர் வராருங்க மொத்தம் 4வது நம்பர். Hello brother, I'm Kumar from India. Blogger. YouTuber, yeah. Your name? Evgeny. Evgeny. Evgenia. 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 From Russia? Yeah. Okay, so you two couples. Okay. Yes, my wife Natalia. Yeah, nice. Where are you from to India? From Tamil Nadu, south of India. You may know Chennai? We fly to my wife to Delhi. Delhi. Yes, Okay. yes, Delhi. So we are from south of India. Okay. Okay. He is go together. Yeah, we are going together. 4 days. 4 days. Okay. Nice to meet you, brother. If Jaguar is kill, okay? Sacrifice him? Yeah. Because என்ன சொல்றாருன்னா காட்டுக்குள்ள ஜாகுவார் வந்தது அப்படின்னா இவனை பிடிச்சி கொடுத்துருக்கேன் எங்களை காப்பாத்திருங்க அப்படிங்கிறாரு. ரொம்ப ரேரா தாங்க பார்ப்போம். ஜாகுவார் இருக்கு அமேசான் மலைக்காடுகள் இல்லாம வேற இடத்துல எங்க இருக்கு உலகத்துல ஜாகுவார். சென்ட்ரல் அமெரிக்கா சவுத் அமெரிக்கால தான் ஜாகுவார் இருக்கு. பட் ஆனால் ரொம்ப ரேர் பார்க்கறது. ஸோ நம்ம அதிர்ஷ்டம் இருந்தால் பார்க்கலாம் அனகொண்டா ஜாகுவார்லாம் பார்ப்போம். இந்த சீசன்லாம் நமக்கு எப்படி அமையுது அப்படின்னு சொல்லி அதிர்ஷ்டம். பொலிவியாவில் தான் பார்க்க முடியல. அவ்வளோதான் எல்லாம் கிளம்பியாச்சு. Let's start. Okay. Thank you, brother. Have a nice time, bro. Thank you, brother. See you after 4 days. 4 days. I'll be here. Thank you. ஸோ இந்த பயணம் ஒரு நீண்ட பயணமாக இருக்க போது ஒரு 3 to 4 மணி நேரம். ஸோ மாற்றி போகிறோம். காரு, அப்புறம் போட்டு, மறுபடியும் ஒரு வேனு, மறுபடியும் ஒரு போட்டு. இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டருங்க சேசா போட்டு. ஸோ அதுக்கு தான் போகிறோம். ஸோ ஒரு அட்வென்ச்சர் ஜேர்னி அப்படி ஜாலியாக போகலாம். Are you coming on the trip with us? ஓகேங்க, போய்கொண்டிருக்கிறோம் சீசா போட்டுக்கு. பயங்கர ஒரு ஆனந்த அதிர்ச்சி. இவங்க கப்பல் இருக்காங்களா, ஆஸ்திரேலியன் கப்பல், கிரெக் அண்ட் பிரெட். இவங்க வந்து மெக்சிகோலேருந்து இப்போது அர்ஜென்டினாவோட உஷ்வயா வரைக்கும் பேக் பேக்கிங் ஸ்டைலில் ஒரு பேக் பேக்கிங் ஸ்டைல் ரைட் 7 months ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. வந்து மெக்சிகோலேருந்து அப்படியே லேண்ட் பார்டர் வழியாக மெக்சிகோ, குவாத்தமாலா, நம்ம வந்தோமே ஹொண்டுராஸ், எல் சல்வடார், கோஸ்டாரிக்கா, அப்படியே பனாமா, வந்து பனாமாலேருந்து அப்படியே கொலம்பியா, வந்து கொலம்பியா, பெரு, பொலிவியா, சிலி, அர்ஜென்டினா வரைக்கும் வந்து அப்புறம் அப்படியே வந்து அர்ஜென்டினாவிலேருந்து அப்படியே வந்து பிரேசிலுக்குள்ளே வந்து பிரேசில் ரியோ டி ஜெனரோலேருந்து சம்பாலோ போய் அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி மனாஸ் வந்திருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் என்டையர் சென்ட்ரல் அண்ட் சவுத் அமெரிக்காவை கவர் பண்ணியிருக்காங்க 7 மாதத்தில். எனக்கு கேட்டோன்னா நம்மளோட சீசன் 2 தான் ஞாபகம் வந்தது. எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்டர் கிராசிங் பண்ணோம். So did you face any issues while border crossing in Central America? We spent a lot of time waiting. Okay. Yeah. So. But for your passport, I don't think any issues. No. We had to pay some extra money in Mexico. Okay. You know, when they say no, you must pay $20, but they don't. You don't get a receipt or suspicion money. Understood. Yeah. It's more of a bribe. Yeah. Yeah, and then when we were traveling with the truck, the passengers would get through. Okay. But then the paperwork for the truck would take. The longest one was 6 hours. Yeah, when we crossed from Colombia into Ecuador. Yeah, Colombia into Ecuador took 6 hours. Oh, so we just so had much. to sit and wait. Yeah. பாத்தீங்களா, நம்ம பட்ட பாடு இவங்களுக்கு பட்டிருக்காங்க. என்ன இவங்க ஆஸ்திரேலியன் பாஸ்போர்ட்னால இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. மற்றபடி இந்த பணம் எக்ஸ்ட்ரா கொடுக்கறது, லைனில் மணிக்கணக்கில் நிற்கிறது, இதெல்லாம் நடந்திருக்கு. நமக்கு நிற்கிறத தவிர உள்ள விட்றதே பெரிய பிரச்சனையாக இருந்தது. பார்த்துருப்பீங்களே பாட்டை. பட் இந்த சீசன்லேயும் பிரச்சனையாக தான் இருந்தது. சுரிநேம் போகிறது, கயானா, எல்லா இடத்துலையுமே சுரிநேம் தான் நம்மளை விடலையே 4 நாள். The other problem was because வந்துட்டுங்க. நம்ம 2 நாளைக்கு முன்னாடி வந்தோமே சீசே போர்ட், அதுக்கு வந்தாச்சு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அங்கே பஸ்ஸில் வந்து இறங்கி இப்படி போனோமே. ஸோ ஒரு ரஷ்யன் கப்பல், ஒரு ஆஸ்திரேலியன் கப்பல், அப்புறம் சோலோ நான், அப்புறம் நம்ம கைடு அலெக்ஸ். Yes. So you born in Venezuela? Yes. Okay, nice. And then I moved to Italy. Okay. So I'm a Venezuelan Italian. Venezuela Italian. Okay. Now you have a Brazil passport. No. Just residence. Oh, permanent resident in Brazil. Yeah. Okay. But you are a Venezuelan. I'm Venezuelan. Great, brother. Next country. Yeah, I know. So for me, the weather is similar. Yeah. And I remember my childhood because So which city in Venezuela? I was living in a small city. Okay. Next to the Margarita Island. Okay. Got it. Thank you, brother. See you. Welcome, my friend. Okay. நம்ம டூர் கம்பெனி அவங்க வந்து கிளம்புறாங்க. கீரோட பையன் இது பார்த்தோமே.
ஓகே பை. ஸோ எதாவது பர்ச்சேஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் வேணும்னா. ஸோ நம்ம வந்து மொமோரி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தாங்க போகிறோம். மொமோரி நதி அமேசானோட கிளை நதி தான். என்ன குமார் அமேசான் அப்படிங்கிறீங்களா? அமேசானை காட்டுறேன். அமேசான் பெரிய நதிங்க. அதில் வந்து வைல்ட் லைஃப்லாம் பெருசு, மீன்கள் இருக்குது. மற்றபடி அது பெரிய ஆறு, கமர்ஷியலைஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய இந்த கப்பல்கள், பெரிய கப்பல், பயணிகள் கப்பல், சரக்கு கப்பல்லாம் அது வழியே தான் போகுது. ஸோ அதனால் அதில் நம்ம வந்து பெருசாக டூர் பண்ண முடியாது. அந்த மிகப்பெரிய அமேசான் நதி இருக்குல்ல, அது அங்கங்கே வந்து கிளை நதிகளாக ஓடும். அந்த கிளை நதிக்குள்ளே தான் உங்களுக்கு கூட்டம் பெருசாக இருக்காது, ஜங்கிள் லாட்ஜஸ்லாம் இருக்கும், நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அதனால தான் ஸோ இந்த மொமோரி ஏரியாவுக்கு தான் போகிறோம். ஹலோ, வாட் இஸ் திஸ்? Acai. Oh, this a fruit from the tropic, from the Amazonas. Okay, very famous fruit. அதோட பாருங்க, நான் சொன்னேன்ல அசாசி, அக்காயின்னு சொல்லியிருப்பேன் முந்தின எபிசோடில். சாரிங்க, அசாசி அமேசானோட ஒரு பழங்க. அந்த பழத்துலேருந்து ஒரு ஜாம் மாதிரி எடுக்கிறாங்க. இங்கே பாருங்களேன், ஜாம் மாதிரி நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு, சாக்லேட் இது மாதிரி. இனிப்பா இல்லை, செம்ம வித்தியாசமாக இருக்குது ஒரு டேஸ்ட்டு. எப்படி சொல்கிறது இந்த டேஸ்ட்டை? கிட்டத்தட்ட ஒரு கொய்யாப்பழம் டேஸ்ட் தான் வருது, ஆனால் இனிப்பா இல்லை. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு டெசர்ட்டுங்க. அசாசி வச்சு நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிப்பாங்க. இந்த கொய்யாக்காய், இங்கே விளையிற அந்த ட்ராபிக்கல் ஃப்ரூட்ஸ் எல்லாமே, பழம் இது எல்லாமே, அதுக்குள்ளே இது அப்படியே ஜாம் மாதிரி ஊற்றி நம்ம இந்த சாஸ் மேலே ஊற்றுவோம்ல, அது மாதிரி இதை ஊற்றி சாப்பிடுவாங்க. And the different textures. மெயினாக இங்கே நம்ம பார்த்துருப்போம் பார்பிக்யூ இதில் எல்லாம் வந்து இதை தூவி சாப்பிட்றாங்க. இதுவே பல நிலைகளில் அரைச்சி வச்சுருக்காங்க. Okay, for example, this is So what is this? manioc. It's a root. Oh, root vegetable. Okay. Oh, they dry and they make powder. Dry it and they cook it. Okay. And they mix it with everything. Like with I've beans. seen. For all barbecue, they put this over the top. They put it to the fish, Yeah. to every kind of meat, everything. How are you? Oh, இன்னொருத்தர் வராரு. மொத்தம் 6 பேர். Where are you from? Israel. Nice. Israel. Okay. I'm Brit. Just a little Small, little is enough. Manioc powder. சாப்பிட்ருவோமா? கொஞ்சம் காரமாகவும் இருக்குது, சுருன்னு ஏறுது, வித்தியாசமாக இருக்குது. Hey, you like spicy food? Yeah, we eat spice in India. Yes. Yeah, this is very spicy too. Very spicy. Thank you, very good. Obrigado. Kumar from India. I Sar from Israel. Which name? Sar from Israel. Okay, nice. போன தடவை அந்த டக்குன்னு மைக்குன்னு நினைக்கிறேன், கரெக்டாக பார்த்தோமே, யூஎஸ் பையன் நினைக்கிறேன், அந்த பொலிவியன் அமேசான் டூரில். எனக்கு 2 பேர் தான் போயிருந்தோம், இந்த தடவை 6 பேர். இதை பார்த்தா நம்ம ஊர் இந்த கட்லா மாதிரி இல்லை, எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஆனால் இதில் வளர்க்குற மீன் இல்லைங்க, உயிரோடு இங்கே நதிகளில் பிடிக்கிறாங்க, வெட்டியும் வச்சுருக்காங்க பீஸ் போட்டு. இதுதான் கட்லா மாதிரி இருக்குது. அந்த வெரைட்டி மாதிரி தான் இருக்குது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது கட்லா தான், நம்ம ஊர் கட்லா. இது ரெண்டுமே. இந்த மீன் பார்த்தீங்களா? இது என்னங்க மீன், வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரி மீன் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? தலையை மட்டும் வெட்டி வச்சுருக்காங்க, பீஸ்லாம் அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மீனோட தான் நினைக்கிறேன் அது. நேம் ஆஃப் த ஃபிஷ் கபேசுக்கு பியாரக்கூ அப்படிங்கிற ஒரு மீனா. பேர் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது வாசிக்கிறதுக்கு. சரி விடுங்க. நீங்கள் இது பயங்கரமாக இருக்குது, பச்சை வித் இது பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. இது பாருங்க, கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி மீன் பார்த்துருக்கீங்களா? லைட்டாக பச்சை கலரில் கழுத்து தானே இது. கேட்ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் கேட்ஃபிஷ்ஷில் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. பட் கேட்ஃபிஷ் மாதிரி தான் தெரியுது பார்த்தா. அமேசான் நதிகளில் ஏகப்பட்ட இந்த மீன் இருக்குதுங்க, கேட்ஃபிஷ்ஷு. இதில் கீத்தே போட்டு வச்சுருக்காங்க, வாங்கி ஈஸியாக மசாலா தடவை வறுத்தரலான்னு வைங்களேன். இந்த மீன் பார்த்தீங்களா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, பிளாக் அண்ட் ஆரஞ்சோட. ஹலோ, வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபிஷ்? டம்பக்கி. நம்மளோட கெளுத்தி பேர பெரிய வகை. சரி, ஓகே போகலாம். இந்த மீட் மார்க்கெட்டை, இது ஒரு வித்தியாசமாக இருக்குது இந்த மீன். போகலாம் கூப்பிட்டாங்க. ஒவ்வொரு டூர் கம்பெனியும் அவங்களுக்கும் லாட்ஜஸ் வச்சுருக்காங்க அமேசான் காடுகளில். ஜீரோ டூர்ஸ் வந்து அரினா ஃபாரஸ்ட் லாட்ஜ், அரினா ஜங்கிள் லாட்ஜ் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ அதில் தான் போய் தங்க போகிறோம். ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் ட்ரிங்க்? குவாரானா. ஓகே, குரானா ட்ரைப்ஸ் மாதிரி குவாரானான்னு ஒரு ட்ரிங்க் வித்தியாசமாக இருக்குது, லோக்கல் அமேசான் ட்ரிங்க். ஸோ வாட் இஸ் த இன்க்ரீடியன்ட், வாட் தே புட்? The guarana is a fruit from the Amazonas. They mix it with நிலக்கடலை. ஓகே,
with almonds, with Okay. castaña is also a nut Okay. from the Amazonas. How You can much I take need to one. pay? You can take one. It's included. Oh, included. டூரில் இன்க்ளூடுங்க, எல்லாருக்கும் ஒன்று வாங்கி தராங்க. இங்கே பார்த்தீங்களா கூல் மாதிரி இருக்குது. குவாரானாங்கிற ஒரு ஃப்ரூட்டு நம்ம நேரில் பார்ப்போம், இல்லை ஃபோட்டோவாக உங்களுக்கு போடுறேன். அதோட நிலக்கடலை, நட்ஸு, பாதாம், பிஸ்தாலாம் அந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் போட்டு அடித்து கொடுக்குறாங்க. பட் நிறைய நிலக்கடலை போட்டிருப்பாங்களுக்கு, அந்த டேஸ்ட் தான் வருது. ரொம்ப கெட்டியாக வந்து கூல் மாதிரி இருக்குது, இதில் குடிக்க முடியல. நல்லா ஜிர்ஜிர்னு ஃப்ரெஷ்ஷாக டேஸ்ட்டாக பா சூப்பராக இருக்குது. ஹலோ ஹலோ, வாட்ஸ் யூர் நேம்? Murilo. You know English? Little. Oh, great. Nice meeting you, Murilo. You're local. I'm Manas. Ah, nice. Oh, that village, that side. Okay. You study in school? Grade 4, grade 3, grade 4. Ah, okay, nice. Study well. Thank you, pa. ஸோ மக்கள்லாம் வராங்க, வெயிட் பண்ணிருக்கோம், குடிச்சிட்டு பொறுமையாக போகலாம். இப்போ தாங்க புரியுது, கடை பேரே போட்டிருக்காங்க பாருங்கள், விட்டமின் டி குரானா. அந்த குரானா ட்ரிங்க்கு இதுதாங்க அந்த பழம். ஸோ இந்த பழத்தில் இருக்க அந்த உள்ள அந்த கொட்டையை எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ள அந்த சதை மாதிரி இருக்கும்ல, அதை போட்டு அடிக்கிறாங்க. அது கூட இந்த இனிப்பு அது இதெல்லாம் போட்டு, இனிப்பு கொஞ்சம் கடலை இதெல்லாம் போட்டு அடித்தா வந்துடும். அளவுக்கு தகுந்தாப்புல ரேட்டுங்க. 2 குடிச்சா போதும், வயிறு நம்பிடுங்க. வந்தாச்சுங்க நம்ம போட்டு. ரொம்ப குட்டி போட்டு இது பாருங்க, அதெல்லாம் பெருசாக இருக்குது, இது ரொம்ப சின்னதாக இருக்குது. ஐயோ சாமி, இது டூரிஸ்ட் போட்டு, அது பப்ளிக் போட்டு, அதில் தான் போனோம். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. கெரியராக போட்டுன்னு நினைக்கிறேன், நம்ம தான் போயிருந்தோமே. அங்கே போனதுக்கப்புறம் அதோட நம்ம திரும்ப வந்துட்டோம், எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாமல். அந்த ஹைவே நம்ம சொன்னல, BR 319, இந்த ஹைவே பிரசிலியன் ஹைவே 319 டு போர்ட்டோவெல்லோ, அதாவது கிட்டத்தட்ட பொலிவியா பார்டர் நோக்கி போகிற ஹைவே. அதில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பயணம் பண்ணோம். மறுபடியும் ஏதாவது ஒரு காரோ வேனோ வரும்னு நினைக்கிறேன். அதில் பயணம் பண்ணி நல்லா அடர்ந்த காட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து அந்த நதி மறுபடியும் உள்ளே போகும். அங்கே மறுபடியும் போட்டில் ஒரு 1/2 மணி நேரம் போகணும்னு நினைக்கிறேன் நம்மளோட லாட்ஜுக்கு. அங்கே தங்கிட்டு அங்கேருந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். என்ன இந்த ஆட்டம் ஆடுது? சிரிக்கிறாரு. Yeah, that's my work. Okay. From which city in Russia? Yes. Which city? The name of City. Rostov-on-Don. Rostov-on-Don, nearby Moscow. Near Black Sea. Near Black Sea. Oh, in south. Sochi. Yeah. Near Sochi. Okay. So. Black Sea na இதுக்கு பக்கத்துலங்க, அர்மேனியா, ஜார்ஜியா அந்த பார்டர் பக்கத்துல வரும்னு நினைக்கிறேன். கவனமாக இருக்கணும். இந்த கலக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஒன்று இந்த நிக்கிற நதி, இங்கே பாருங்க, பிளாக் கலரில் இருக்கு, இப்படி மாறுது பாருங்க. The first point, the two rivers meet each other. The Rio Negro is coming from Colombia, and the Solimões River, the Yellow River, is coming from Peru. The Solimões River is also called Amazonas River. 15 kilometers that direction, they start to mix. In the past, in the maps, the Amazonas River starts there when the two rivers mix. Because they didn't mix is density, temperature and velocity. கேட்டிங்களா? இது எல்லாமே இந்த 2 எபிசோட் முன்னாடி தெளிவாக விளக்கியிருப்பேன் நான். இது வந்து உங்களுக்கு அமேசானாஸுங்க, சில்லுன்னு இருக்கும், தண்ணி சில்லுன்னு இருக்குது. நம்ம இதை கூட பார்த்தோமே. இதே அந்த நக்ரோ நதி 28 டிகிரிங்க, கொலம்பியாவிலேருந்து வருது. இது பாருங்கள், இது கொஞ்சம் ஜில்னஸ் கம்மியாக இருக்குது. இது 22 டிகிரி, அது 26 டிகிரி, 26, 28 வரும்னு நினைக்கிறேன். இது நிக்ரோ. இது உங்களுக்கு இதாக இருக்குது பாருங்கள், கொஞ்சம் சூடாக இருக்குது. யா ஸோ இது அப்படியே வச்சுருக்கோங்க பாருங்க. 2 கலக்கிற இடம் இதுதான். ஃபீல் டிஃப்ரென்ஸ் பண்ண சொல்கிறாரு. இது சூடாகுது, கிராஸ் ஆகும்போது ஜில்லுன்னு தெரியுதுங்க. ஃபீல் த டிஃப்ரென்ஸ். இட்ஸ் கோல்ட் ஹியர். அற்புதமான இடங்க. நீங்கள் ரொம்பவும் ஆசைப்பட்டு கேட்ட அமேசான் நதி இதுதான். எவ்வளோ அகலமாக ஆழமாக பிரமாதமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீக்கிற நதிக்கு இதுக்கு எப்படி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். டால்ஃபின். இங்கே அங்கங்கே குட்டி குட்டி கிராமங்கள் இருக்கு. வந்தாச்சுங்க.
அன்னைக்கு வந்தோம்ல அதே இடம் தான். போட்டி கரீரியா அதே இடம், பட் வேற நேரம். இங்கே தான் ரவுண்ட் அடிச்சுட்டு நின்றுட்டு இருந்தோம். நம்ம ஷட்டில் அதுதான் வெயிட் பண்ணுறோம். நான் கேட்டேன், இந்த பிரேசிலியன் ஹைவே BR319 1 மணி நேரம் பயணம் பண்ணணும் ஷட்டிலில். தம்பி இருக்கார்ல, இவர் வந்து இதில் ஒர்க் பண்ணியிருக்காருங்களாம்மா, இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில். ஹலோ, ஸோ யூ ஒர்க்ட் இன் யூ டோல் நோ IDF? Yeah, IDF in Israel. IDF means Israel Defense Force. That's correct. Okay, okay, okay. So now you are on a break, holiday. Yeah, break. Okay. Ceasefire. Yeah, now it's ceasefire, yeah. இப்போ உங்களுக்கு அந்த காசா இஸ்ரேல் இதில் வந்து உங்களுக்கு ஸ்டாப் பண்ணியிருக்காங்கல்ல போர் நிறுத்தம். ஸோ அதுதான் சீஸ்ஃபயர்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வேலை செஞ்ச சோல்ஜர், இஸ்ரேல் படையில் வேலை செஞ்ச சோல்ஜருங்க இப்போ வந்து போர் நிறுத்தம் காரணமாக கொஞ்சம் 6 மாதமாக தொடர்ந்து வேலை இருந்தம்மா அதான் சொன்னார். தப்பு தான், நம்ம அது அரசியலுக்குள்ளே போக வேண்டாம். பட் இப்போ வந்து பிரேக்காக வந்திருக்காரு. ஃபைனலாக கொஞ்ச நேரம் வெயிட்டுக்கு அப்புறம் நம்ம வண்டி வந்துருச்சு. இந்த வண்டியில் தான் போக போகிறோம் 1 மணி நேரம். நம்பி விட்டோம். பை பாய். கரேரியா போர்ட். கரீரோ காரீரோ அப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டிருக்கு. நிறைய விஷயங்கள் நம்ம தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோங்க. காரீரோ. பார்பிக்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அர்ஜென்டினா மாதிரி பிரேசில் வந்து பார்பிக்யூ ஃபேமஸுங்க. சிக்கன் பீஃப் நல்லா சாப்பிட்றாங்க. பெட்ரோல் பங்க் நிறுத்தியிருக்காரு. பிரேசிலில் வந்து நம்ம பார்த்தோம் 90 ரூபா நினைக்கிறேன் பெட்ரோல். இங்கே அமேசானாஸில் பார்த்துருவோமா 6.990ங்க பிரேசிலியன் ரியல். 7 வைங்க, 7 × 15. ஆஹா, இங்கே ஜாஸ்திங்க விலை, 105 ரூபா. போக போக ரொம்ப வைல்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரோடு. அப்படியே போயிட்டுருக்கோம். பாப்பா எவ்வளோ தூரம் இந்த நல்ல ரோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. போகிற வழியிலலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி கிராமங்கள் பார்க்கலாங்க. அந்த ஆற்று பாருங்க ரோடு இதுதான். அங்கே பாருங்க ஆத்தோரமாக குட்டி குட்டி வீடுகள், அவங்க யூஸ் பண்ணுற மோட்டர் போட்டு கெனு போட்டு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு பயங்கரமான மலைக்காட்டுக்கு அழிச்சு இடையில ஒரு ரோடு போட்டிருக்காங்க. என்னமா இருக்குது இடம், அப்படியே பிரிஸ்டீனா வைல்டா. வாழ்கிற மக்களுக்கு தான் கொடுத்து வச்சவங்கப்பா. வளமான மண், குறையாத மழை, அற்புதமான இயற்கை. அமேசான் ரோட் ஜர்னி சந்தோஷமா இருக்கு. அவ்வளோதாங்க, நல்ல ரோடு முடிஞ்சுது. இது பாருங்க, இனிமேல் இந்த ரோடு தான். மொத்தமே ஒரு 5 கிலோமீட்டருக்கு மட்டும்தான் நல்ல ரோடு இருந்தது. என்னடா டக்குனு ஒரு வண்டி தடத்தரங்குதேன்னு ஒரு நிமிஷம் கண்ணு சொருகிட்டு தூக்கம் வந்துருச்சு. முடிச்சு பார்த்தா இப்படி இருக்குது. நல்ல வேலை கரெக்டான பாயிண்ட்ல முடிச்சிட்டேன். அங்கங்கே இந்த மாதிரி சிறு குறு வாய்க்கால்கள்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த ரஷ்யன் இந்த வண்டியே ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. இந்த ரஷ்யா ஐஸில் பயணம் பண்ணோம்ல, இந்த UVZ வேணாம் அந்த மாதிரி தான் இருக்குது. இது போர்ட்டபிலிட்டி மாதிரி தான் இருந்துக்கணும். இதுக்கெல்லாம் சாதா வேலைலாம் ஒத்து வராது. இந்த மாதிரி ரோடே இப்படி தான் இருக்கும் இனிமேல். இப்போ ஞாபகம் வருது, நம்ம பொலிவியாவுக்கு போகும்போதே ரோடு மோசமாக தான் இருந்தது. பொலிவியா அந்த ரூரல் புக்கையிலேருந்து சாண்டா கேட்டரினான்னு நினைக்கிறேன். சாண்டா எலனாவா சாண்டா கேட்டரினாவா ஏதோ ஒரு டவுனு, அதுக்கு தான் போனோம். அங்கேருந்தா போட்டில் போனோம், ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி தான் ரோடு இது. ட்ரை சீசனுக்கும் மழை சீசனுக்கும் பெரிய வித்தியாசம் பார்க்கலாம் நீங்கள். தண்ணி மட்டும் பயங்கரமாக உயர்ந்துடும். பரங்கிக்காய் பாருங்க, எத்தனை பரங்கிக்காய் போட்டு வச்சுருக்காங்க, வளர்க்குறாங்க. பிளான்டேஷன். அங்கங்கே கொஞ்சம் அப்படியே காட்டை கிளியர் பண்ணி விவசாயம் பண்ணிக்கிறாங்க. எது போட்டாலும் வருமே, வளமான மண். இங்கே ஒரு சர்ச், குட்டி சர்ச்சு. ஸோ இங்கே இருக்க மக்கள்லாம் ரிலாக்ஸ்டான லைஃப் ஸ்டைலில் ஜாலியாக இருப்பாங்க. பாருங்க, ஒரு குட்டி கடை ஹைவேல. ஸோ இங்கெல்லாம் வாழ்கிறது சுகமான அனுபவங்க.
இங்கே பாருங்க வயசானவங்கெல்லாம் பில்லியட்ஸ் விளாண்டுருக்காங்க புல் டேபிளில். சரி, இங்கே இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு இது வேணும்ல. டிவிலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுட்பால் பார்ப்பாங்க, அப்புறம் அப்படி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு விளையாட வேண்டியது தான். அங்கே ஒரு டவுன் பஸ் பார்த்தோம்ல அந்த போர்ட்லேருந்து, அது வருமானருக்கு. ஸோ வந்துட்டு அங்கங்கே இறங்கி கிராமங்கள் வீட்டுக்கு போய்க்கிறாங்க. ரொம்ப டீப்பாக இதில் இருக்கிறவங்க குட்டி போட் எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க. வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் இப்படி நினச்சி பார்க்கல பிரேசிலியன் அமேசானு, பட் இதுதான் ரியாலிட்டி. ஒரு மிதக்கும் வீடு. படு மோச ரோடு. இப்போ புரியுது என்னடா பஸ் இருக்குது, ஆனால் போட்டோ வில்லவுக்கு 800 கிலோமீட்டருக்கு 16 இல்லை 20 மணி நேரம் அதை போட்டுருந்தாது. இந்த மாதிரி ரோடு இருந்தால் ஒரு நாளே ஆகும் போகிறதுக்கு. மண் ரோடாக இருந்தது இல்லை, கொஞ்சம் தள்ளதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ரோடு வருது பாருங்கள். இது மாற்றி மாற்றி வருமாட்டிருக்குது ரோடு. ஒரு செக்ஷனில் ஓரளவுக்கு நல்ல ரோடு, ஒரு செக்ஷனில் சுத்தமாக ரோடே இல்லை. கிலோமீட்டர் 28 ஒவ்வொரு இடத்துலையும் கிலோமீட்டரில் ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு ஒருக்கா அந்த ஹைவே நம்பர் போட்டுறாங்க. BR 319 ப்ளஸ் எத்தனை கிலோமீட்டரில் இருக்குன்னு போடுறாங்க. நம்ம ஊரில் கிலோமீட்டர் கல் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ நம்மக்கிட்ட அந்த போர்ட்லேருந்து 28 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோன்னு அர்த்தம். இங்கே கிராமங்கள் வீடுகளில் இருக்குது, தெரியுதா? வந்துட்டுருக்கோம். ஒரு சின்ன ஸ்டாப், ஒன்றும் இல்லை, அந்த விக்டோரியா அமேசானிக்கா. The name is Victoria Heger. முந்தின எபிசோடில் பார்த்தோமே, அந்த போய் பார்த்தங்களே, உலகத்தில் மிகப்பெரிய வாட்டரில் இல்லைங்க, அள்ளி மலர். மனாஸ்லேயே பார்த்தோம். அது பார்க்காதவங்களுக்கு இது இருக்கும். பட் அங்கே நல்லா இருந்தது. இதை விட இங்கே நல்லா ஃபுல்லாக காஞ்ச மரங்கள்லாம், பூவும் இல்லை. அங்கே நம்ம பூ கூட இங்கே ஒரு பூ ஒரு மாதிரி இதாக இருக்குது. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இதோட இலையே பார்த்தீங்கன்னா கீழே ஒன்றுமே கிடையாதுங்க, ரூட் மட்டும்தான் இருக்கும். இலையே வந்து தண்ணிக்கு மேலே தான் உங்களுக்கு மேந்துட்டுருக்கும். கிட்டத்தட்ட டயமீட்டரே வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ 2.5 மீட்டருங்க. நான் இது நடந்து போகலான்னு நினச்சேன், அப்படியே கவுர்ற மாதிரி இருந்தது. இது வேலையாகாது. இங்கேயும் ஒருத்தர் வீடு இருக்கு. இந்த இலைகள்லாம் உளுந்து கஜ கஜன்னு இருக்குது, நீட்டாக இல்லாமல். நேற்று பார்த்தது நல்லா இருந்தது. பட் ஓகே, இது ஒரு வித்தியாசமான இது தான். போகலாமா? வாங்க. காட்சிகள் அப்படியே மாறுதுங்க. எவ்வளோ அடர்ந்த மலைக்காட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருந்தது. இந்த பக்கம் பாருங்கள், நம்ம ஊர் கிராமம் மாதிரியே இருக்குது. அப்படியே படர்ந்த புல்வெளி, கிராஸ்லேண்ட்ஸு. அங்கே நிறைய உங்களுக்கு மாடுகள்லாம் மேய்ஞ்சிட்ருக்குங்க. மாட்டுப்பண்ணைன்னு நினைக்கிறேங்க, அது கரெக்டு, மாட்டுப்பண்ணை. இதெல்லாம் காடாக தான் இருக்கும். இதெல்லாம் கிளியர் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. மாட்டுப்பண்ணை தான். மாடு சிம்பிளாக இருக்குது பாருங்கள், கௌபாய் மாதிரி மாடு மேலே உட்காந்துருக்க மாதிரி போட்டிருக்காங்க சில. இந்த பக்கம் பாருங்கள்லாம் ஃபுல்லாக பாம் ட்ரீஸ் இருக்குங்க நிறையா. இந்த பொர்னியோவில் பார்த்தோமே, பாமாயில் தயாரிக்கிற அந்த இது பாம் பழம், அது வரும்னு நினைக்கிறேன். ஓகே, மெயின் BR 319 அதுலேருந்து சந்து எடுக்கிறோம். எல்லாம் பனைமரம் தான். இந்த மாதிரி பனைமரம் பொர்னியோலேயும் வித்தியாசமாக இருந்தது. அந்த பாமாயில் தயாரிக்கிறது இந்த பழம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுங்க. பட் நம்ம எல்லாத்தையுமே ஜென்ரலாக பாம்புன்னு தான் சொல்கிறோம். நம்ம ஊரில் இருக்க அந்த பனைமரமும் சரி, பொர்னியோவில் பார்த்த பாமாயில் தயாரிக்கிற பழத்தையும் சரி, இங்கேயும் சரி, எல்லாமே ஜென்ரலாக பாமாயில் ட்ரீன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ தான்ப்பா ஆடுகளை பார்க்குறேன். அங்கே மாடுகள் மேய்ஞ்சிட்டு இருந்தது, இங்கே ஆடுகள். ஆட்டுக்கறி ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்றாங்க. மெயின் இது உணவு வந்து மாடு, சிக்கன் தான். குட்டி லேக்ஸ் கூட நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு.
பைக் ரிப்பேர் கடையாட்டு இருக்குது. ஆமாங்க, பைக் ரிப்பேர் கடை. இல்லை பழங்குடி மக்கள் தான் எல்லாம். இங்கே இருக்கும் ஃபுல்லாக எல்லாம் இண்டிஜினஸ் பீப்புள் தாங்க. காலங்காலமாக வந்து வர பூர்வ குடிகள். பட் எல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி முதல் மாதிரி ரொம்ப கம்மியாக ட்ரெஸ் போட்டு இன்னும் அப்படிலாம் இல்லை. எல்லாம் நவநாகரிக உலகத்துக்கு மாறிட்டாங்க. பழங்குடிகள் எல்லாம் செல்ஃபோன் வச்சுருக்காங்க, எல்லாம் டிவி பார்க்குறாங்க, எல்லாமே வழக்கம் போல் வந்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப ரிமோட்டான 200-500-600 கிலோமீட்டர் பயணம் பண்ணி ரொம்ப ரிமோட்டான ஜங்கிள்ஸில் அன்கான்டாக்டட் ட்ரைப்ஸ்ன்னு இருப்பாங்க. இன்னும் வெளி உலகத்துக்கே வராதவங்க. அவங்க மட்டும்தான் இன்னும் பழங்காலப்படியே இருக்காங்க. பட் அவங்களெல்லாம் பார்க்கணுன்னா பர்மிஷன் வாங்கணும், எக்ஸ்பெடிஷன் பண்ணணும், பல லட்சங்கள் செலவு பண்ணணும் டீமோட. அது மிகப்பெரிய வேலை. நம்ம டூரிஸ்ட்னால இவ்வளோ தான் மேக்ஸிமம் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஏதோ அமேசான் காடுகள்னால எல்லோரும் அப்படியே ட்ரைப்ஸாக இருப்பாங்க, பழங்குடிகளை அப்படின்னு இல்லை. எல்லா ட்ரைப்ஸும் வழக்கம் போல் நம்மள மாதிரி மாறிட்டாங்க. என்னதான் அவங்க தங்குற வீடுகள்லாம் இந்த நல்ல மரங்களில் கட்டியிருந்தா கூட அவங்க எல்லாம் ஓரளவுக்கு மாடர்ன் ஆகிட்டாங்க. ஆற்று மணல் விற்கிறாங்க, எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. விற்கிறதுக்கு தானே ஆற்று மணல். வீடெல்லாம் ஃபுல்லாக மோஸ்ட்லி இதெல்லாம் கட்டியிருக்காங்க மரத்தில் தான். ஸோ அப்படியே ஆற்றுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டாப்புங்க. அமேசான் இவ்வளோ பெரிய மலைக்காட்டுக்குள்ளே நிறைய கிராமங்கள் இருக்கிறதுல ஓகே, இவ்வளோ பெரிய சூப்பர் மார்க்கெட் சத்தியமே எதிர்பார்க்கல. சூப்பர் மார்க்கெட்டை ஸோ இங்கெல்லாம் நிறுத்தியிருக்காங்க டூர் வேன்ஸ்லாம். ஸோ வேணுங்கிறவங்க இங்கே ஸ்நாக்ஸு ட்ரிங்க்ஸு எது வேணாலும் வாங்கிக்கலாம். மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட்டை இவ்வளோ பெருசு எதிர்பார்க்கல. எல்லாமே இருக்குது இங்கே. ஓகே, நானும் கொஞ்சம் அப்படியே கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கியிருக்கேன். ஏன்னா அங்கே வந்து லாட்ஜில் காஸ்ட்லி ஃப்ரிட்ஜ் இருக்காமா, உள்ளே வச்சுக்க வேண்டியது தான். இந்த பழம் என்னங்க நம்ம ஊரில் கிடைக்குது அந்த பழம்? வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃப்ரூட்? Popoya. பொப்போயா. இல்லை நம்ம ஊரில் பப்பாயா கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன பொப்போயா? ஓகே ஓகே ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னு புரியல, சும்மா இது பண்ணி பார்ப்போம். ஈட் கூட Coça. Coça. É cozida. É cozida não. Assim Oh. não. Cozido. É Okay. cozido. Cozido. Okay. Aí, cozinha, descasca. உள்ளுக்குள்ள இது இருக்க மாட்டிருக்கு. ஓகே ஓகே. Coça, lá coça. கோசா. ஓகே Coça. ஓகே ஓகே. A boca. Okay. É cozido, cozido. You have to Okay. eat it cooked. Got to cook it. The only you eat is this around like not the skin, Okay. the meat. Oh, the meat. White. Oh, they boil and eat the meat. Exactly. Okay, They boil okay. everything. Okay, what is the name of the fruit? Pupunha. Papuya. Okay. So you get only in Amazon. Yeah. Okay, okay. சும்மா கடிச்சு பார்ப்போம். மாவு மாதிரி வரும்னு நினைக்கிறேங்க, வேக வச்சு சாப்பிட்றாங்க. சரி ஓகே, கிளம்பலாம். இந்த பக்கம் பாருங்க, ஒரு மாட்டு பண்ணை. சே, நம்ம ஊர் வெள்ளை மாடுகள் பயங்கரமாக சாப்பிட்டுருக்குதுங்க புட்களை. பிரமாதமான காட்சி. இங்கெல்லாம் நிறைய காட்டை அழிச்சிட்டு இது பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக எல்லாம் பாம் ட்ரீஸ் வச்சுருக்காங்க. தெரியுதா பாருங்க, ஃபுல்லாக எல்லாம் பாம் ட்ரீஸ். இந்த பக்கமும் இருக்குது நிறையா. அமேசான் காடுகள் ரொம்ப வேகமாக அழிக்கப்பட்டு வருதுங்க விவசாயத்துக்காக. முக்கியமாக பாம் ட்ரீஸ் நம்ம இந்த பொர்னியோலெல்லாம் பார்த்துருப்போம். முக்கால்வாசி காட்டு அழிச்சிட்டாங்க, பொர்னியோ சுமத்ராலெல்லாம். பட் இங்கேயும் வந்து முக்கியமாக பிரேசிலில் மிகப்பெரிய லெவலில் இருக்குது பாருங்கள். பழமாக குட்டி குட்டியாக பழம் இது மாதிரி இருக்குதுங்க. ஃபுல்லாக எல்லாம் பாம் ட்ரீஸ் தான். ஸோ மிகப்பெரிய லெவலில் ஒரு காடு அழிப்பு நடந்துகிட்ருக்கு. என்னதான் வந்து அமேசான் மிகப்பெரிய மலைக்காடுகள் ஆகும்னு நம்ம சொன்னால் கூட முதல்ல இருந்த மாதிரி இப்போ இல்லை. இப்போ இருந்த மாதிரி அடுத்த 100 வருஷத்தில் இருக்குமான்னு தெரியல. இந்த ரேட்லேயே போயிட்டு இருந்தா கஷ்டம்தான். ரொம்ப பெருசு, கம்ப்ளீட்டாக அழிச்சிட முடியாது. பட் இருந்தாலும் வந்து முதல்ல இருந்த அளவுக்கு ஒரு உயிர்ப்போடு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதே பிரச்சனை தான் நம்ம பொர்னியோலையும் பார்த்தோம். மெயின் ரோட்லேருந்து ஒரு மண் ரோடு எடுத்தாச்சு. அவ்வளோதான், பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன், ஆற்று பக்கத்தில். மழை காலமே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இனி போக போக எப்படி இருக்குமே எனக்கு தெரியல. ரொம்ப சேராயிருச்சுன்னா கஷ்டம் ஓட்டுறது.
இங்கேயும் ஃபுல்லாக எல்லாம் பனை மரங்கள் தான். போக போக ரொம்ப மோசமாக போகுதுங்க பாருங்க. இந்த வேன் வந்து பயங்கரமான வேனுங்க. இது போர்ட்டபிலிட்டி வேனாட்டு இருக்குது. பட்டையை கிளப்புது. நார்மல் கார்லாம் போக முடியாது, கன்ஃபார்மாக மாட்டிடுவோம். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க, எப்படி இருக்குது பாருங்க. படு மோசமாக இருக்குது ரோடு. எப்படித்தான் ஓட்டுறாங்களோ இங்கே. உண்மையாலுமே பொலிவியா அமேசான் பயணத்தோட பயங்கரமாக இருக்குது அட்வென்ச்சர்ஸ். குதிரை வச்சிருக்காங்க தெரியுதா? ஜூம் பண்ணிருக்க முடியல, டக்குன்னு ஜூம் பண்ண முடியல. பட் எனக்கு என்னன்னா அங்கங்கே வீடுகள் இருக்கு. இதுக்கெல்லாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனே கிடையாது. அந்த மெயின் அந்த ரோட்ல மட்டும்தான் இருக்குது. கண்டிப்பாக இதில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வர முடியாதுன்னு வைங்க. ஆஃப் ரோடு வெஹிக்கிள் மட்டும்தான் வர முடியும். எப்படி இவங்கெல்லாம் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க? எல்லார்ட்டையும் காசு இருக்காது கார் வச்சுக்கிற அளவுக்கு, இல்லை ஆஃப் ரோடு வெஹிக்கிள் வச்சுக்கிற அளவுக்கு. இப்படி தான் சமாளிக்கிறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. அப்படியே இங்கே இருந்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சூப்பர் மார்க்கெட்டில் போய் தேவைப்படும் போது மட்டும் வாங்கிட்டு வந்துக்குவாங்க பொருட்கள், வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி. சீரியஸாக ஒரு வகையில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு சிம்பிளான அமைதியான அழகான வாழ்க்கையாக தெரிஞ்சால் கூட பயணமெல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு. செலவும் கூட அதிகமாக. ரொம்ப மோசமாக போகுது ரோடு. அநியாயமாக இருக்குது பாருங்க. இந்தியா இந்தியோ செவ்விந்தியர்கள்னு சொல்கிறாரு, அமெரிக்கன் இந்தியன்ஸ். பார்த்தீங்களா, இங்கே இருக்கவங்க எல்லாம் செவ்விந்தியர்கள் தான். ஆனால் என்ன எல்லாம் கார்லாம் வச்சுருக்காங்க. சில பேர் எல்லாம் மாறிட்டாங்க, முதல் மாதிரி கிடையாது. ரொம்ப டீப்பாக இருக்கிற ஒரு சில கம்யூனிட்டிஸ் மட்டும்தான் வந்து இன்னும் மாறாமல் இருக்காங்க. இதுவே உங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருந்திருக்கும். நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க அமேசானில் வெறும் காடுகள் பயங்கரமாக இருக்கும், மக்கள்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க, வெறும் செவ்விந்தியர்கள் மட்டும் பழங்குடிகள் மட்டும்தான் இருப்பாங்கன்னு. அப்படிலாம் பழங்குடிகள்லாம் மாறிட்டாங்கலாம். மேபி நம்ம ஒரு 40-90களுக்கு முன்னாடி வந்திருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக கடந்த 20 வருஷத்தில் மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு. எவ்வளோ பெரிய மரம், தடிமனான மரம். இங்கே பாருங்க, செமையாக இருக்குது இந்த மரம். Castanheira. Castanheira. É, castanha. Is the one of the biggest trees in the Amazon. In the Amazon. Okay, what's the name of the tree? Castanha. They have like a coconut. Okay. Inside is the Brazilian nut. Okay. It's the castanha. Yeah. And inside they have like seeds. Okay. And there is an animal. They eat this fruit. Okay. And they take the seeds and they put it everywhere. And then they didn't remember where they put it. And that's the reason. Lot of trees. Okay. அனிமல் இந்த ஃப்ரூட் சாப்பிட்டு எல்லாம் போட்டு எல்லாம் வளர்ந்துருக்கு. ஏகப்பட்ட ட்ரீங்க. ஒரே நிமிஷம், எவ்வளோ பெரிய ட்ரீ பாருங்க. அடே சாமி, அது எவ்வளோ மொத்தமாக இருக்குது. நம்ம தென்னை மரம் இதெல்லாம் இவ்வளோ ஹைட்டில் பார்த்துருப்போம், பனை மரம்லாம். பட் அந்த ட்ரங்க் மட்டுமே எவ்வளோ பெருசு இருக்குது. பொப்போனியா இப்போ சாப்பிட்டோம் இல்லைங்க. உங்களுக்கு அந்த இது மாதிரி தான் இருந்தது, கிழங்கு வகை மாதிரி தான் இருக்கும். பட் கிழங்கு வழக்கமாக நிலத்துக்கடியில் விளையும், இது மரத்தில் வர்ற இது கிட்டத்தட்ட டேஸ்ட் அந்த மாதிரி தான் இருந்தது. நார்மல் பஸ்ஸு கார் எதுவும் வர முடியாது, நல்லா சிக்கிடும். அதையும் மீறி அங்கெல்லாம் கார் வச்சுருக்காங்க. இதெல்லாம் போகுமா அந்த கார்? எனக்கே ஒரே டவுட்டாக இருக்குது. ஏன்னா அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஃபோர்டபிலிட்டி இல்லை, இது ஃபோர்டபிலிட்டி தான். இன்னொரு கார் தான் அங்கே செடன் நின்று இருந்தது பார்த்தேன். செடன்லாம் சத்தியமாக சிக்கிடும் இதில். மிஸ்டிபிஷி வண்டி ஃபோர்டபிலிட்டி தான் அது. அது போகும் எதில் வேணாலும். ஒருத்தர் ஜாலியாக இங்கே பார்த்தீங்களா குட்டி சைக்கிள் ஓட்டிட்டு வராரு. ஆல்மோஸ்ட் வந்து சிக்னல் இல்லைனாலும் அந்த லொக்கேஷன் போட்டால் காட்டுது பாருங்க. மொமோரி நதிக்கு வந்துட்டோம்.
ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது. நடுக்காட்டுக்குள்ள எப்படியா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க? இங்கேருந்து போட்டில் போவோமா இல்லை இதே தான் லாட்ஜான்னு தெரியலையே. போட்டில் போவோம் தான் நினைக்கிறேன். போட்டில் தான் போவோம். பாருங்க ஏகப்பட்ட ஃபோட்டோபிலிட்டி நிற்குது. இந்த ஆற்று ஒட்டி நிறைய இந்த மாதிரி ஜங்கிள் லாட்ஜ் இருக்குங்க. ஸோ ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு லாட்ஜ் ஓன் பண்ணியிருக்காங்க. அவங்க கூப்பிட்டு போவாங்க நினைக்கிறேன். ஸோ போட்டில் இனிமேல் தான் போகணும். அடடடா பிரமாதமாக இருக்குது. சும்மா வெறித்தனமாக இருக்குது. ஒரு பொலிவியாவோட இது பயங்கரமாக இருக்குது. அது கூட கொஞ்சம் சின்னதாக இருந்தது. சந்து சந்தாக போகிற மாதிரி இருந்தது. இது பாருங்களா ஓரளவுக்கு அகலமாக இருக்குது நதி. வந்தாச்சுங்க. சூப்பராக வந்துட்டோம். இது எவ்வளோ ப்ரெஸ்டீனாக அப்படியே ஒரு காட்டுக்குள்ளே இருக்க ஃபீலு. அமேசான் இதில் இது கிடைக்காது. கப்பல் இப்போல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கோம். கமர்ஷியலைஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இந்த ஜங்கிள் லாட்ஜ். அதனால தான் இந்த மாதிரி கிளநதிகளில் தான் மெயினாக அமைப்பாங்க. அப்படி ஆத்தோரங்களில் அமைச்சிட்டு குரூப் டூர்ஸ் இது பண்ணுவாங்கன்னு வைங்களேன். செம்மையாக இருக்குது இடம். பா அனகொண்டா படத்தில் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலு. இங்கேயும் ஒரு இந்த கடைங்க, பொட்டி கடை. கடைசியாக காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது வாங்கிக்கணும்னா நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். மமோரி நதிங்க. எல்லா பார்ட் ஆஃப் அமேசான் மலைக்காடுகள். இது வந்து அந்த பெரிய அமேசான் நதியோட கிளை நதி. இங்கே தான் எல்லாம் இருக்குது. அலிகேட்டர்ஸ், முதலைகள், பாம்பு எல்லாம் இருக்குது. அனகொண்டா அதிர்ஷ்டம் இருந்தால் பார்க்கலாம். டைனோசராமா என்ன ரவுசர் பண்ணுறாரு பாருங்க. பட் நல்லா அகலமாக நல்லா இருக்குது. ஒரு பிரமாதமான அனுபவமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த 4 நாட்கள். Or in the shadow during the day. Okay. இந்த அலிகேட்டர் முக்கியமாக அலிகேட்டர் மெயினாக கெய்மன்ஸ் தாங்க. குட்டி முதல்ல தான் நிறையா இருக்கும் இங்கே. எல்லாம் இதில் படுத்து கிடக்குங்க ஓரமாக. ஸோ இது வந்து நான் இந்த ட்ரிப் வந்து பிரேசில் அமேசான் முதல் முறையாக பார்க்குறவங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். ஆல்ரெடி பொலிவியன் அமேசான் நம்ம சீசன் 4 சவுத் அமெரிக்கா ட்ரிப்பில் பார்த்தவங்களுக்கும் கிட்டத்தட்ட நினைவலைகளை திரும்பவும் கொண்டு வர மாதிரி இருக்கும். அதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய அமேசானாஸ் பார்க்குற ஒரு ஃபீலும் இருக்கும். The ones like with the light. Okay. Maybe we're gonna catch the alligator to show to you. Yes. Small and kill Indian. Yeah. I understand, man. No problem. நைட்டு நீங்கள் போகிறோங்க. நைட்டு இரவு போனோம்ல அதே மாதிரி இங்கேயும் இரவு வேட்டை இருக்குது. லைட்லாம் எடுத்துகிட்டு அந்த முதலைகளை பார்க்க போகிறோம். குட்டி முதலைகள், கைமன்ஸ். So the caimans, they're a little bit more small. Okay. They have a difference in the nose. Okay. And the mouth, and the crocodiles, you can find them next to the ocean. Okay. The next to the beach, the salt water. Okay. These caimans they live in the rivers. Okay. So they're a little bit more small. Okay. And there's two kind of caimans here in the Amazonas. The chinga is like yellow with black lines. Okay. And the other one is all black. Okay. The all black they call azul, blue. Okay. Those ones they can grow 7 meters. Okay. 7 meters. The Okay. other one, the chinga one, the first one I was talking about, they're a little bit more small and they can grow till 3 meters and a half or 4 sometimes. Crocodiles are black. அதாங்க இதுக்கு நிறைய வார்த்தைகள். crocodile, caimans, alligators எப்படின்னு சொல்லிட்டு. crocodileலாம் முக்கியமாக நல்லா பெருசாக வளரும். கேய்மன் அலிகேட்டர்ஸ்லாம் கொஞ்சம் குட்டியாக இருக்கும். இந்த மூக்கு இந்த வாய்ப்பகுதி கொஞ்சம் இப்படி நீட்டமாக இருக்கும். இந்த மாதிரி ரிவர்ஸ்லாம் முக்கியமாக உங்களுக்கு வந்து கெய்மன் அலிகேட்டர்ஸ் தாங்க இருக்கும். கெய்மன்ஸ் அதிலே 2 வகை இருக்காமா. கொஞ்சம் சின்னது, கொஞ்சம் பெருசாக வளர்றதும். உங்கள் எல்லாருக்கும் ஃபெர்னாண்டோ ஞாபகம் வருவார்னு நினைக்கிறேன். அந்த அமேசான் எபிசோட் 1 அந்த பொலிவியன் அமேசான் பார்க்கும்போது நம்ம அந்த லாட்ஜுக்கு போனோம்ல, ஃப்ளோரனஸ் லாட்ஜுன்னு நினைக்கிறேன். அந்த லாட்ஜில் படுத்து கிடந்தாரு. அங்கே அவருக்கு அதிகமாக அடிபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். அங்கேயே தான் இருந்தது ஃபெர்னாண்டோ. இன்னும் ஞாபகம் இருக்குது மனசில். பாருங்க இன்னொரு டூர் குரூப்பு. ஓகே. ஸோ அவங்களுக்கு வேறு ஏதோ ஒரு ஜங்கிள் லாட்ஜுக்கு போகிறாங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டு போகிறாங்க போட்டு. நம்ம போட்டு இன்னும் வரல, வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த ஆத்தோரமாக அப்படியே போனீங்கன்னா கிட்டத்தட்ட 20-30 கிலோமீட்டருக்கு. நான் சும்மா மேப்பில் செக் பண்ணேன். ஒரு 20-30 ஜங்கிள் லாட்ஜஸ் இருக்குங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களோட கம்பெனிஸை வந்து மனாஸில் வச்சுருப்பாங்க. நீங்கள் தான் பார்த்தீங்க நேற்று அந்த கீரோ லாட்ஜ். ஸோ கீரோ டூர்ஸ்
அவங்களோட லாட்ஜ் தான் வந்து இந்த அரரின், அதான் நம்ம போகிறது. ஓகே, அந்த குரூப் கிளம்பிருச்சு. நம்ம நின்றுட்டுருக்கோம் நம்மளோட போட்டுக்காக. இன்னும் வரலங்க. ரொம்ப கிண்டல் பண்ணிகிட்ருக்காரு, காமெடி பண்ணிகிட்ருக்காரு இந்த ரஷ்யன் நம்பரு. அவ்வளோ பேசுவோமா பிரதர்? Piva. Yeah, Pivo. Pivo means beer, yes. Pivo. I have been to Russia. Yeah. This last year. Yeah. 30 days I explored. You will be very surprised the places I went to Russia. Okay, tell me. Novosibirsk, Siberia. Novosibirsk. Irkutsk, Lake Baikal. Baikal, да. Coldest city on earth, Yakutsk. Yakutsk. And one more thing, you will be very surprised. Okay. Oymyakon. Oymyakon. Coldest place on earth. On the Yeah, on the world, yes. How cold was it there? It can go till minus 60, 65. But the lowest recorded temperature is minus 71.2 in 1920s. That is the coldest inhabited place on earth, apart from Antarctica. Anyway, Antarctica is not an inhabited place. Yes. When I went, it was around minus 30. Degrees Celsius. Yes, minus degree, Not 30 degrees Fahrenheit. Celsius. February or Why did December is. Yeah, minus 50, minus 60. Exactly, yeah. Why did you decide to go there? Because to be in the place, like it's like a big achievement to be in the coldest place on earth, because it's not easy. Yes. To go till Yakutsk, you have all the facilities, like you have flights, you have roads, trains available. From Yakutsk to Oymyakon, the village, coldest place on earth, it is like 1,000 kilometers. Very difficult. There is no public transportation. Did you hitchhike or how did you get there? Till one point, I went by the shared van on the highway, Kolyma highway. Kalama. Yeah, the most dangerous highway on earth, the road of bones. Yeah. Many people died. Yeah, many people died. Very dangerous road, yeah. Very dangerous it's now. Because very cold. Yeah, okay. If you drive to car Yeah. and car is crashed, Yeah, okay. you died because very cold. Yeah. No. நம்ம போட்டு இதானா என்னன்னு தெரில. யாரோ வந்திருக்காங்க குட்டி பையன்லாம். பாருங்க எல்லாம் இண்டிஜினஸ் பீப்புள் தான். மூஞ்சி பார்த்தாலே தெரியுது பாருங்க. லிவர்பூல் டிஷர்ட் வச்சுருக்காரு. ஓகேங்க, நான் இங்கே நம்ம உட்காந்துடலாம் ஃப்ரண்ட்டில். ஏன்னா பின்னாடி உட்காந்து வீடியோ எடுத்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். அவ்வளோதாங்க, கிளம்பிட்டோம். மோட்டர் இது பண்ணிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 to 20 நிமிஷத்தில் போயிடலாங்க. அரரின்ஹா லாட்ஜ், ஜங்கிள் லாட்ஜ். இவங்கள இன்ஸ்டாகிராமுக்கு வீடியோ எடுத்து பாராட்டுருக்கு தம்பி. எவ்வளவு பக்கத்தில் இருக்கும். தண்ணி ஜிலு ஜிலுன்னு இருக்குதுங்க. இது நம்ம அமேசானில் பார்த்தா அதே தண்ணி, ஆனால் தண்ணி கொஞ்சம் கலர் வந்து இதாக இருக்குது பாருங்கள். ஏன்னா இது வந்து பொலிவியாவில் இருந்து அந்த பக்கம் இருந்து வந்துட்டுருக்கு. இந்த தண்ணி அப்படியே போய் அமேசானில் கலக்கும், மெயின் அமேசானில். பட் இதுவுமே ஜில்லாக தான் இருக்குது. ப்ரைவேட் மாதிரி ட்ரிப் மாதிரி ஒரு கப்பல் மட்டும் போயிட்டுருக்காங்க. நிறைய வித்தியாசம் இருக்குது அதுக்கும் இதுக்கும். இது கொஞ்சம் ரொம்ப அடர்ந்து இருக்குது காடுகள். தண்ணி அளவு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ட்ரை சீசனில் வந்தீங்கன்னா இன்னும் கம்மியாக இருக்குங்க தண்ணி. இங்கே பார்த்தீங்களா, இடையில என்னமோ ஒரு மிதக்கும் ஒரு புற்கள் வித்தியாசமாக இருக்குல்ல. அது அங்கங்கே ஒரு குட்டி தீவுகள் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு ஆற்றுலையே. ஆனால் இந்த ஒரு இது போட்டு ரொம்ப மெதுவாக போகுதுங்க. எல்லாரும் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோ விசாலமாக இருக்குது பார்த்தீங்களா ஆறு. இங்கெல்லாம் வீடுகள் இருக்கு பாருங்க. இங்கே பயங்கரமாக வந்து ஆச்சரியமாக இருக்கிறதே அங்கங்கே ஒரு குட்டி குட்டி தீவு, அதில் புல் முளைச்சிருக்கிறதாங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. 1 2 3.
அப்படியே அமைதியாக ஜாலியாக போயிட்டுருக்கோம். அழகான நதியினிலே ஓடம் ஓடும் சாலமன் தீவு ஞாபகம் வருதா? அது கடல், இது நதி. அதனால தான் வந்து கடல் நதியாக மாற்றிட்டேன். அந்த போட் ஸ்பீடாக போகுதுங்க, நம்மளுக்கு மெதுவாக போகுது. ஆனால் நல்லா ரிலாக்ஸ்டாக ஜாலியாக இருக்குது உட்காந்து போகிறதுக்கு. உயிர் பன்முகத்தன்மை உலகத்தில் இங்கே அளவுக்கு அமேசான் மலைக்காடு அளவுக்கு வேறு எங்கேயுமே கிடையாது. அவ்வளவு பன்முகத்தன்மை, வெரைட்டியாக இங்கே பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். நம்ம லாட்ஜுக்கு பக்கத்தில் தான் இருக்குது எங்கேயோ. ஃபைனலாக கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் பயணம் பண்ணி ஆற்றுல வந்தாச்சுங்க. நம்மளோட ஆராரின்னா ஜங்கிள் லாட்ஜ் அங்கே இருக்குது. அதுதான் இப்படி ஒரு ஆறு இப்படி வந்து இப்படி போகுது, வளைஞ்சு போகுது. இதான் அங்கே இருக்குது நம்ம லாட்ஜு. அப்பா பயங்கர பிரிஸ்டீனாக இருக்குது இடம். போட்டிருக்காங்க அமேசான் கீரோ டூர். இவங்களோட லாட்ஜு எவ்வளோ அழகாக வந்து ஒரு பயங்கரமான மலைக்காட்டுக்குள்ளே ஒரு லாட்ஜை கட்டி இது பண்ணுறாங்க பாருங்க. ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து எல்லாம் பண்ணுறது. இங்கே இருக்க காடுகளே வெட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மரங்கள்லாம் மரத்துலேயே கட்டியிருக்காங்க கம்ப்ளீட்டாக. ஒரு குட்டி போட்டில் பெரியவர் உட்காந்துட்ருக்காரு. இங்கே இதில் வேலை செய்கிறருக்கு லாட்ஜில். மெதுவாக வந்து இதாவது. ஓகே, தேங்க்யூ பிரதா, தேங்க்யூ. அவ்வளோதாங்க, போகலாமா? இடம் பிரமாதமாக இருக்குது. ஐயோ, பரவாயில்ல, தனித்தனியாக ரூம்ஸ் கட்டி விட்ருக்காங்க. நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு அழகான ஒரு காட்டு அனுபவம் வர்ற டூரிஸ்ட்டுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. 2 நைட் இங்கே தான் நாங்கள் போகிறோம். 3வது நைட் மட்டும் ஃபாரஸ்ட் கேம்பிங். கிச்சனு, சாப்பிட்ற இடம், ரூம் அதுக்கப்புறம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு போய்க்கலாம்னு நினைக்கிறேன். கரண்ட் இல்லைங்க. அங்கே பார்த்துருப்பீங்க பொலிவியன் அமேசானில் கூட உள்ளே கரண்ட் இருந்திருக்காது. அவங்க ஜென்ரேட்டர் வச்சு சாயங்காலம் ஒரு 3 மணி நேரம் மட்டும் போட்டிருப்பாங்க. நம்ம சார்ஜ் பண்ணுறதுலாம் பண்ணிக்கலாம் எலக்ட்ரானிக்ஸில். இங்கே வைஃபையே இருக்குன்னாங்க. இப்போ 2000 ரீசெண்டாக வந்திருக்காங்க வைஃபையே. பட் கரண்ட் இருந்தால் தான் வைஃபை வரும்னு நினைக்கிறேன். இப்படி சிக்னல்லாம் சுத்தமாக இல்லை, எதுவுமே இல்லை. காட்டை சுற்றியும் பிரமாதமாக கட்டியிருக்காங்க. மணி 2 ஆச்சுங்க. சாப்பிட்லாமா? பீன்ஸும் உருளைக்கிழங்கு போட்டு இது ஸ்டூ மாதிரி பண்ணியிருக்காங்க, குழம்பு மாதிரி. அது சிக்கன் பண்ணியிருக்காங்க, லைட்டாக க்ரில் பண்ணி வெங்காயம்லாம் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு. வழக்கமாக நூடுல்ஸு, சாப்பாடு, கோசாப்பழம். சூப்பர். எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றேன் வாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டேன் சாப்பாடு. சாப்பிடுவோமா? பிரேசிலில் இது ஒரு முக்கியமான உணவுங்க, ப்ரௌன் பீன்ஸு. இது வித் சாப்பாடோட சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க எல்லா வேலையிலையும். அப்புறம் சிக்கன், பீஃப் ஏதோ ஒன்று இருக்கும். அப்புறம் சாலடு. இதுதான் இவங்களோட மெயின் உணவு. இவங்களோட முக்கியமான மதிய உணவே பிரேசில் ஃபுல்லாகவே இது தான். இது வந்து உருளைக்கிழங்கா இல்லை இதுவான்னு தெரில. மரவள்ளிக்கிழங்குன்னு. மரவள்ளிக்கிழங்கு இங்கே நிறைய விளையுது. டொப்பியோக்கா மரவள்ளிக்கிழங்கு தான் சாப்பிட்றாங்க. ஓகேவா இருக்குது. சூடாக இல்லை, எல்லாம் ஒரு 10-11 மணிக்கு செஞ்சுட்டாங்களான் இருக்குது. கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்குது. பிரேசிலியன்ஸ் காரம் சாப்பிட்றாங்க. பட் இது டூரிஸ்ட் அதிகமாக வர்றாங்கிறதுனால, வெஸ்டர்ன் டூரிஸ்ட்லாம் வர்றதுனால கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்காங்க. சிறப்பாக சாப்பிட்டாச்சு. நம்ம ரூமுக்கு போகலாம் வாங்க. நம்மளது ரூம் நம்பர் 4 அமேசான் கீரோ. மணி 2:30. 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. விலங்கினங்களை பார்க்க போகிறோம். அமேசான் விலங்கினங்களை. ஒரே இதுலேயே பாதி பிரித்து வச்சுருக்காங்க. 2 ரூமா இடையில இது பண்ணி நினைக்கிறேன். இதுதாங்க இப்போ பிரமாதமான இடமா அமைஞ்சு போச்சு. ஒரு இதுலேயே 3 பேர் படுக்கலாம் மாட்டிருக்கு. கூட்டம் கம்மியாக இருக்குது. யூஸ்வலாக இன்னும் கொஞ்சம் கூட்டமாக இருந்தால் உங்களுக்கு ஷேர் தான் கிடச்சிருக்கும். கூட்டமாக 5 பேர் தான் இருக்கங்காட்டி, நிறைய ரூம்ஸ் நிறைய இருக்கங்காட்டி ஆளுக்கு தனித்தனியாக ப்ரைவேட் ரூம் கொடுத்துட்டாங்க. விலங்கினங்களை அடுத்த எபிசோடில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க சூப்பராக. சரி, உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கர அட்வென்ச்சராக இருந்த ஜேர்னி. காரு, அப்புறம் போட்டு, மறுபடியும் ஒரு 4WD, மறுபடியும் ஒரு போட்டு மாறி வந்திருக்கிறோம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் லைக் பண்ணாதான் எல்லோரும் காட்டும். ஸோ நீங்கள் எல்லோரும் ஆசைப்பட்டபடி, நான் ஆசைப்பட்டபடி பிரேசில் அமேசான் வந்தாச்சு. சிறப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பார்க்கலாங்க. நன்றி. பாய்.